அவங்களுக்கு வரலாங்கிறது இல்லை. அவருடைய உருவாக்கத்தை நீங்க தெரிஞ்சுங்க. அவர் யாரும் நான் ரோட்ல போறவங்க பேசுறேன் யாரும் கேட்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாத்துக்கிறாரு. போய் உள்ள உள்ள 5 அடி தான் தட்டினல்ல. நாங்கள் அங்கே பேசினாங்க விற்க வச்சுனாண்டா ஜெய் அவளை போய் அந்த வண்டி விழுந்தாங்க ஆளு. அவன் எப்போ பூந்துட்டான் உள்ள. அப்போ தான் நான் ஓடணும் இங்கேருந்து நித்ரா நீ வாழ்றதுக்கு அருமையான இந்த பாஸ்டர் குடும்பத்தை கடவுள் நினைத்து இந்த இடத்துல அவர் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ சாட்சிகளை நாங்கள் கண்ணார பார்த்து இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நீதிக்காக வேண்டி எத்தனையோ முறை 4-5 தடவை வந்து இந்த இடத்துல அந்த பிடபிள்யூடியிலேருந்து வந்து மார்க் பண்ணி கல்லெல்லாம் போட்டு விஏஓ இவங்கெல்லாம் வந்து இது வரைக்கும் உங்கள் இடம் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த நம்பிக்கையில தான் நம்மளுடைய இடம் இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டா இருக்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த இடத்துல நீங்கள்லாம் பார்க்குறீங்க. ஒரு தரத்தை அவங்க கஷ்டப்பட்டு ஊழியத்தில் சிறுக சிறுக குருவி சேர்ப்பது போல் சேர்த்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்களால் இயந்த ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இங்கே கிட்டத்தட்ட 200 குடும்பங்களுக்கு மேலே வந்து ஆண்டவருடைய இந்த நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு இந்த இடத்துல நல்லது நடந்திருக்கு, திருமணங்கள் நடந்திருக்கு, இன்னும் எவ்வளவோ நல்ல காரியங்கள் எல்லாம் இங்கே நடப்பதற்கு இந்த ஆலயத்தை இந்த பகுதியிலே கடவுள் தெரிந்தெடுத்தார். அப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல நல்லது இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறபடினால அருமையான பாஸ்டர் எவ்வளோ அவங்க முயற்சி செய்து என்னால் முடியல பாஸ்டர் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி அவங்க விடாய்த்துறாங்க. ஒன்று மட்டும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். எப்போதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஒடுக்குமுறை வருகிறதோ, எப்போல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அப்போதெல்லாம் அவ்வளவாக ஆண்டவர் பெருக்கத்தை கொடுத்து நன்மையை செய்திருக்கிறார். இப்பொழுதும் இதை தடுக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை இடிக்க போறாங்க. ஆக கிறிஸ்தவ முன்னணியின் சார்பாக நாங்கள் இங்கே மதுரவாயில் இருக்கிற லோக்கல் சர்ச்சஸ் ஃபெலோஷிப் சார்பாக ஊழியர்களாக நாங்கள் எங்களுடைய ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு ஏவுதல். ஆகையினால் இந்த கஷ்ட நேரங்களிலே, இந்த உபத்திரவ நேரங்களிலே எங்களால் முயன்றது அவங்களுடைய கரங்களை உறுதிப்படுத்துவதற்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஷெட்டை போடணும் அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு நிலைமைக்கு அவருடைய வயது முதிர்வுக்கு என்னால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலைங்க பாஸ்டர், எனக்கு இப்போவே வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வருத்தங்களை நாங்கள் நேரடியாக நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த கர்மேல் பெந்தெகோஸ்தே சபை, இந்த சபை இங்கே 30 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்குது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை ஆண்டவர் நல்லா வைத்திருப்பார் என்று சொன்னால், நீங்க நல்ல ஆலயத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஏதாவது இந்த சபைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு ஏவுதலை கொடுப்பார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட காலங்களிலே, உபத்திரவ காலங்களிலே நீங்கள் முன் வந்து உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே ஆண்டவர் உங்களை பேர் பெற்றிருக்க வைப்பார். நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல அருமையான பாஸ்டர் ஐயாவுடைய நம்பரை நாங்கள் லிங்க் செய்கிறோம், கொடுக்கிறோம். அதே போல அவருடைய நம்பர் பாஸ்டர் பால்ராஜ் அவர்களுடைய நம்பர் 9677032569. நான் மீண்டும் சொல்லுகிறேன், 9677032569. அன்பானவர்களே, நாங்கள் இந்த ஊழியத்துக்கு முன் வந்து உதாரணமாக ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் பேசுவார் அப்படின்னு சொன்னால் உங்கள் கரங்களை நீங்கள் நீட்டலாம்.
ஒரு சின்ன உதவி இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப செய்யும். தங்குதடை இல்லாம ஊழியங்கள் நடக்கும். இதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே இந்த நாட்களிலே நீங்கள் பார்க்கிறீர்கள், எத்தனையோ இடங்கள்ல சபை இடித்து தள்ளுவதை பார்க்கிறீர்கள், எத்தனையோ இடங்களிலே உபத்திரவங்களை பார்க்கிறீர்கள், இன்னும் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்காக நம்ம ஜெபித்துட்டு நம்ம சும்மா இருந்து விடக்கூடாது. ஆகையினால கர்த்தரும் உள்ளத்துல பேசுவார் அப்படின்னு சொன்னா இந்த கர்மேல் ஜப வீடுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையான பாஸ்டருடைய அவரை நீங்க உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி நீங்க விரும்புவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகள் அருமையான ஐயாவுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த நாளிலே மீதியாய் நடக்க இருக்கிற காரியங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம சமாதானமா எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து கொடுக்கணும். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.